எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம். ஜோட குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம். கதிரவன் மதியம் அங்காரகன் மதியம் கண்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருத்துமிகு சுகமாக 11ஆம் இடம் வந்து உச்சநிலை என்று பரிவோடு மருந்து அரிசியம் என்றோம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி. இன்றைய பஞ்சாங்கம் தட்சநாய காலம் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று 27/9/2025. நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, இரவு 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய திதி பஞ்சமி திதி காலை 10 மணி 17 நிமிடம் வரை, பின்பு சஷ்டி திதி. நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். யோகம் பிருத்தி நாம யோகம். கர்ணம் பாலவ கர்ணம் காலை 10 மணி 17 நிமிடம் வரை, பின்பு கவலவ கர்ணம். சந்திராசிரமம் மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு. கிரக நிலவரம்: மிதுன ராசியில் குரு பகவான், சிம்ம ராசியில் சுக்கிர பகவான் மற்றும் கேது பகவான், கன்னி ராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான், துலாம் ராசியில் செவ்வாய் பகவான், விருச்சக ராசியில் சந்திர பகவான், கும்ப ராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான். ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் சரியான டாப்பிக்கோட உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைய தான் எங்களோட நோக்கமே. இன்னைக்கு பார்க்கக்கூடிய சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்திருந்தீங்களால் ஓகேங்களா, உங்களுக்கு யோகி சந்திரனா வருவாங்க, அவயோகி புதனாக வருவார். ஸோ அந்த அவயோகி கலர் தான் நீங்கள் பயன்படுத்துவீங்க, புதன். ஓகேங்களா, இந்த பச்சை நிறம் தான் உங்கள் லைஃப்பில் பிடிக்கும். பச்சை நிறம் உங்கள் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். அந்த ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா இல்லை பயன்படுத்தக்கூடிய வேறு ஏதாவது இருந்தாலும் நீங்கள் மாற்று ஏற்பாடு பண்ணிக்கிறது சிறப்பு. ஓகேங்களா, புதன் உங்களுக்கு நெகட்டிவ். ஒயிட் உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும் சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு. இதே இப்போ திருமண பொருத்தத்துலேயும் அங்கே நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா, இந்த சுப்ரம் நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு அவயோகியாக வர்றது புதன். இந்த புதன் சில நாமயோகத்துக்கு யோகியா வரும். என்னன்னா பிரித்தி, விருத்தி, சிவம். இந்த 3 நாமயோகத்துக்கும் அவர் தான் யோகியா வருவார். ஸோ அப்போ இது ரெண்டே நம்ம மேட்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒருத்தங்களுக்கு யோகியா இன்னொருத்தங்களுக்கு அவயோகியா வரங்கிறது நம்ம சேர்த்தோம்னா அவங்க லைஃப் கண்டிப்பாக நடுவில் விரிசல் ஏற்படும். சுப்ரம் நாமயோகத்தில் பிறந்த நீங்கள் பிரித்தி நாமயோகத்தில் பிறந்தவங்களை சேர்க்கக்கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது. அல்லது விருத்தி நாம யோகம் அல்லது சிவம், இந்த 3 நாம யோகமும் உங்களுக்கு ஒத்து வராது. ஓகேங்களா, புதுசாக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் பாருங்க, இந்த மாதிரி ஒரு மார்க்கர் மட்டும் வாங்கிக்கிங்க. 25 ரூபா தான் வரும், பர்மனன்ட் மார்க்கர். இந்த சொல்லக்கூடிய ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண் உங்கள் ராசிக்கு உண்டான எண்ணை மணிக்கட்டில் எழுதுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 26. ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 52. மிதுன ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 54. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 72. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 66. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 87. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 92. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 99. தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 95. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 16. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 20. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் 04. உங்கள் ராசிக்கு உண்டான நம்பரை கையில் எழுதுங்க. நீங்கள் வெற்றி அடைங்க. அதுக்கப்புறம் 4 பேத்துக்கு தெரியப்படுத்துங்க. உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி, திருச்சி மாவட்டம் லால்குடி. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.